வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா 100ல 29வது மேட்சான நம்ம நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ்க்கும் லண்டன் ஸ்பிரிட்டுக்குமான ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட யூடியூப் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். அதே போல் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபியூச்சர் உங்களுக்காகவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு யூசருக்காக. அதாவது டெபாசிட் ஆஃபர்லாம் உங்களுக்கு சூப்பரா கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லா மேட்சுக்குமே சீரியஸ் லீடர் போர்டு இப்போதைக்கு கொடுக்குற ஏதோ முக்கியமான சீரியஸ் வரல அப்படிங்கிறதுனால அதனால சீரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா உண்மையான யூசர் கூட கம்மியான யூசர் தான் இருக்காங்க. அதனால எந்த ஒரு ஃபேக்கா எதுவுமே கிடையாது. ஸோ ட்ரஸ்டபுளான ஒரு ஆப் தான். இப்போ 100க்கு கூட சீரியஸ் லீடர் போர்டு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இந்த 100க்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ கொஞ்சமா பிளே பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பா அந்த 30வது இடத்துக்குள்ள ஈஸியா உங்களால வர முடியும். அவங்களோட பிராண்ட் டிஷர்ட்டை கூட வின் பண்ண முடியும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டாப் 10ல கூட வர்றதுக்கு வாய்ப்புல இருக்கு. டாப் 10 ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே மொபைல் போன் தான். அதுலயும் ஃபர்ஸ்ட் வந்தா சாம்சங் S24, அதுக்கடுத்து ஐபோன் 14 அப்படின்னு நல்ல போன்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் லெட்ஸ்ல தான் இந்த மேட்ச் நடக்கு. ஸோ லாஸ்டா இந்த பிட்ச்ல நடந்த 3 மேட்ச் ரிசல்ட் 3 மேட்சா நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச் ரிசல்ட்டை பார்த்தலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸோட ஒரு ஹோம். இந்த மேட்ச்ல அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியே வின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 5 ஃபாஸ்ட் 4 ஸ்பின்னர் போத் ஆர் ஈக்குவல். டோட்டலா ஒரு 9 விக்கெட் நம்ம கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் இந்த மேட்ச்ல வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து நார்த்தன் சூப்பர் ஜார்ஜ் செகண்ட் பேட்டிங் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணி 7 விக்கெட் வித்தியாசத்துல ஃபாஸ்ட் 4 ஸ்பின்னர் 6 போத் ஆர் ஈக்குவல். ஒரு 10 விக்கெட் பாத்தீங்கன்னா நமக்கு சமமா வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இந்த மேட்ச்ல ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் கிட்ட நார்த்தன் சூப்பர் ஜார்ஜ் தோத்து இருக்கிறாங்க. ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 47 ரன் வித்தியாசத்தை வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் 7 ஸ்பின்னர் 4 ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலா நமக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜா இந்த 3 மேட்ச் ரிசல்ட்டை பார்க்கும்போது விக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 விக்கெட் நமக்கு ஆவரேஜா விழுது. ரன்ஸும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 150 to ஒரு 160 இந்த மாதிரி 150 to 160 ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா வருது. நீங்களும் ஒரு 150க்கு உள்ள வர்ற மாதிரியே இந்த மேட்சை எதிர்பார்த்து டீம் செட் பண்ணுங்க. ஸோ ஓவராலா நமக்கு 3 மேட்ச் நடந்திருக்கு. 2 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும், ஒரு மேட்ச் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள 3 இன்னிங்ஸும், 150 to 169க்குள்ள 2 இன்னிங்ஸும், 170 to 89க்குள்ள 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் 185, லோ ஸ்கோர் நார்த்தன் சூப்பர் ஜார்ஜ் 138, 8 விக்கெட் போயிருக்கு. இப்ப நார்த்தன் சூப்பர் ஜார்ஜ் ஸோ இந்த டீம் குவாலிஃபயர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதனால இந்த டீமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். அவங்க முதல் மேட்ச் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் தோத்துருக்காங்க. 2வது மேட்ச் சவுத்தன் டிரைவ்ல வின் பண்ணிட்டாங்க. 3வது மேட்ச் ஓவல் இன்வின்சிபிள வின் பண்ணாங்க. 4வது மேட்ச் மான்செஸ்டரை வின் பண்ணாங்க. 5வது மேட்ச் பர்மிங்ஹாம்ல தோத்தாங்க. 6வது மேட்ச் அவங்களுக்கு மழையினால கேன்சல் ஆச்சு. 7வது மேட்ச் மான்செஸ்டர் வின் பண்ணிருக்காங்க. ஸோ 4 வின்னிங் ஒரு டிரா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா குவாலிஃபை இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அவங்க உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போய் ஆடுறதுக்கு இன்னைக்கு பென் ஸ்டோக்ஸ் லாஸ்ட் மேட்சே கொஞ்சம் இன்ஜுரி ஆகி வெளியே போனதுனால அவர் விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதா அந்த இடத்துல கிளர்க் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஷார்ட் கிளர்க் இதுல 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் இந்த சீசன்ல அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நீங்க இதே ஷார்ட்டை லாஸ்ட் இயர் பிபிஎல் அடிலேட்ல பாத்தீங்கன்னா அவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. அதே ஷாட்டை இந்த இப்போ நடந்த நம்ம யுஎஸ்ஏ கிரிக்கெட்ல கூட எடுத்து பாருங்க. ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா இந்த 100ல இந்த மேட்ச் 4 ரன் ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட். ஆனா இந்த மேட்ச்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தாரு. ஏன்னா ரன்னு கம்மி தான், ஆனா ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. இந்த மேட்சும் ஒரு 20 ரன் பிளஸ் ஒரு விக்கெட். இந்த மேட்ச் அவருக்கான இது கிடைக்கல. அடுத்து இந்த மேட்ச் ஒரு ஃபிளாப். இந்த மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்ததுனால ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜா கூட அவரால் பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்க முடியல. மேக்சிமம் ஒரு 30 to 40 இவ்வளவுதான் வாங்கி கொடுக்குறாரு தவிர அதுவும் எல்லா மேட்ச்லாம் கிடையாது. ஒரு 3 மேட்ச்ல தான் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு 6 மேட்ச்ல.
ஸோ ஷார்ட் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். கிளர்க் வந்து நல்லா ஆனார். முதல் 4 மேட்ச் அவர் வந்து ஓப்பனிங் தான் ஆட வச்சாங்க. ஸ்டோக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டோக்ஸ் வந்து 2 மேட்ச் தான் அவருக்கு இடம் கிடைக்கல. அவருக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் கிட்ட ஒரு 17 ஓரளவுக்கு ஓகேமான ஸ்கோர் தான் கம்பேர் டு அதர் பிளேயர்ஸ் அந்த மேட்ச்ல. ஏன்னா அந்த மேட்ச்ல யாருமே ஒழுங்கா ஆடல. ஷார்ட் 4, இவர் தான் 17, பூரன் 10, ஹேடம் ரோஸ் 4, 25 சொல்லி அந்த மேட்ச்ல 17ங்கிறது நல்ல ஸ்கோரா தான் இருந்தது. அப்படிங்கும்போது லாஸ்ட் 4 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஓரளவுக்கு நீங்க ரன்ஸ் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். குறையாம ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். பூரன் நல்ல ஃபார்ம் ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் வின்னிங்க்கு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருந்தாரு. பிளஸ் அந்த டீமோட விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல கூட இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. ஹாரி ப்ரூக் அடிச்ச அன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்றாரு, இல்லைன்னா பெருசா ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு மேட்ச் 34, 58, 43 சொல்லி லாஸ்ட் 6 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆடம் ரோஸ் சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, இவரும் பிபிஎல்ல சூப்பரா ஆடுவாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல தான் பாயிண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 18, 29, 11, 27 சொல்லி ஓரளவுக்கு வந்து பேக் டு ஃபார்ம் பண்ண மாதிரி வர்றாரு. ஒரு குறையாம இந்த மேட்ச் நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து 30 ரன் எதிர்பார்க்கலாம். அடுத்து ராபின்சன் வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்கா ஆடி இருக்காரு, மிடில்லயும் ஆடி இருக்காரு, இப்ப லேட்டாவும் ஆடுறாரு. பெருசா ஸ்கோர் பண்ணல, அவரோட ஹையஸ்ட் 25 தான். மீதி எல்லாமே அவருக்கு வந்து ஒரு கம்மியான ஸ்கோர் தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சோ இந்த டாப் 6 இருக்குல்ல, இந்த டாப் 6ல எப்படி நம்ம டீம் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க கண்ணை மூடிட்டு ஸ்மால் லீக்கு டீம் செட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஷார்ட், பூரணி, ஹாரி ப்ரூக் இந்த 3 பேரையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 3 பேரையுமே உங்க ஆப்போனன்ட் வந்து கண்டிப்பா உங்க ஆப்போனன்ட் டீம்ல நீங்க அவங்கள பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு ரிஸ்க் வேணா நீங்க எடுத்து பார்க்கலாம். இந்த 6 பேர்ல நம்ம வந்து காமனா ஷார்ட், பூரணி, ஹாரி ப்ரூக்னு எடுக்கிறாங்க. நீங்க ஒரே ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஹாரி ப்ரூக்குக்கு பதிலா ஒண்ணு வந்து இந்த கிளர்க்க வந்து மேபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவர் ஒன்றும் பெஸ்டா ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு லண்டன் ஒன்றும் பெருசா பவுலிங் அட்டாக் இருக்கக்கூடிய டீம் கிடையாது. அதனால நீங்க வந்து கிளர்க்க வந்து ஒரு ஹாரி ப்ரூக் இடத்துல வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த 3 சேஃபான பிளேயர்ஸோட போறது ஈஸி தான். பவுலிங் ஆப்ஷன் சாண்டர் ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். விளாண்ட எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா சாண்டர் வந்து விக்கெட் கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாரு. அடுத்து லேவிஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் இறக்குனாங்க, பெருசா அவருக்கு ஓவரும் கொடுக்கல, 5 பால் தான் கொடுத்தாங்க. அடுத்து ரஸ்கின் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 20 பால் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு மெயின் பவுலர். ஆனா இந்த சீசன்ல அவரால் பெருசா விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியல. எக்கனாமி மெயின்டைன் பண்றதை தவிர விக்கெட் டேக்கிங் பவுலரா இல்ல. டோட்டலா பாத்தீங்கன்னா அவர் இந்த மேட்ச்ல பவுலே கொடுக்கல. அவருக்கு இந்த மேட்ச்ல வந்து 1 விக்கெட், இந்த மேட்ச்ல அப்போ 3 விக்கெட், 4 விக்கெட் தான் ஆச்சு. டோட்டலா 6 மேட்ச்ல 4 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் கூட அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அடுத்து பிரவுன் லாஸ்ட் மேட்ச் தான் இறக்குனாங்க. நல்ல ஒரு பவுலர், மிஸ் பண்ணிடாதீங்க. 1 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. பொட்சிட் உங்களுக்கே தெரியும், விக்கெட் டேக்கிங் பவுலர், நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்காரு. 6 மேட்ச்ல 4 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. 2 விக்கெட்டா வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. டோட்டலா 7 விக்கெட் இந்த மேட்ச்ல இந்த சீரீஸ்ல எடுத்து கொடுத்திருக்காரு. இப்ப எல்லாருமே சாண்டரு, ராஸ்கின், அடுத்து வந்து பொட்ஸ் இந்த 3 பேரையோட தான் வருவாங்க. உங்களுக்கு இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த பிரவுன் வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பா கேம் சேஞ்சரா கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல இருப்பாரு. அது என்னால ஷுவரா சொல்ல முடியும். அட்லீஸ்ட் 2 விக்கெட்டாச்சும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு நீங்க கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு ஒரு இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, லண்டன் வந்து இதுவரைக்கும் கேவலமா ஆடி இருக்காங்க. நம்ம சொல்றது ரொம்ப கேவலமா ஆடினாங்க ரசல் டீம் வந்து. இருந்தாலும் இன்னைக்கு ஒருவேளை இதான் கடைசி மேட்ச்னு சொல்லி இஷ்டத்துக்கு பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி அப்படி எதுவும் பண்ணிடக்கூடாது. பட் காமனா சாண்டர், ரஸ்கின், பொட்ஸ் இந்த 3 பேர் தான் வருவாங்க. உங்களுக்கு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இன்னைக்கு பிரவுன் இருப்பாரு. யாருக்கு பதிலா பிரவுன் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 பேரையுமே எடுத்துட்டு போங்க பவுலிங் ஆப்ஷன்ல, அப்படி கூட சொல்லலாம். இல்லையா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ரஸ்கின்க்கு பதிலா கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த 4 பவுலரையும் எடுத்துட்டு போறதே எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா தான் இருக்கும். டாப்ல வந்து 3 பேட்ஸ்மேன் பார்த்திருக்கும். ஒரே ஒரு ரிஸ்க், கிளர்க்கு பதிலா ஹாரி ப்ரூக்கு பதிலா கிளர்க்க ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி கேம் சேஞ்சர் அப்பெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து பார்த்தாச்சு. கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா, ஷார்ட்டுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போலாம், பூரனுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போலாம், சாண்டருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போலாம், பிரவுனுக்கு வந்து கிராண்ட் லீக்ல, மினி லீக்ல கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்து பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து லண்டன். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும்
ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணாங்க. முதல் மேட்ச் சவுத்தன் பிரேவ்ல தோல்வி, அடுத்து வந்து பர்மிங்ஹாம் தோல்வி, இந்த வேல்ஸ் பயர்ட்ட மட்டும் வின் பண்ணிட்டாங்க. ஓவல்ட்ட தோல்வி, ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் தோல்வி, மான்செஸ்டர் தோல்வி, ஓவல்ட்ட தோல்வின்னு சொல்லி ஃபுல்லாவே தோல்வி தான். விளாண்ட 7 மேட்ச்ல 6 மேட்ச் வந்து தோல்வி, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின்னிங். ஸோ டீம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ரசல் இருக்கிறாரு, டவுசன் இருக்கிறாரு, எலிஸ் இருக்கிறாரு, லாரன்ஸ் இருக்கிறாரு. ஸோ பார்க்க பேப்பர் ஆன் பேப்பர் நல்லா இருக்காங்க, பட் ரிசல்ட் வந்து பெருசா இல்லை. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றது ஜென்னிங்ஸும், அடுத்து வந்து பெப்பர் தான் ஓபன் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் தான் ஏதோ அவர் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாரு. முந்தின எல்லா மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இந்த பிளேயர். லாஸ்ட் மேட்சும் ஒரு 27 ரன். அதே மாதிரி ஜெனிக்ஸ் வந்து ஒரு 2 மேட்ச் நல்லா ஆனாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் போப் என்ன சொல்றேன்னே தெரியல. டெஸ்ட் வந்து அந்த லெவலுக்கு சூப்பரா ஆடுவார், ஆனா விளாண்ட 5 மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட். அவரோட ஹையஸ்ட் 12. ஒரு 1 டவுன் பேட்ஸ்மேனோட ஒரு சீரீஸ்ல பெஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 12 தான். அந்த டீம் எங்க விளங்கவே விளங்காது. அப்புறம் லாரன்ஸ் கூட கொஞ்சம் ஓகே தான், ஏன்னா அவரால் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் கான்ட்ரிபியூட் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப்பான ரிசல்ட் வந்து வாங்கி கொடுத்தாலும் அந்த பெருசா வந்து இந்த போப் மாதிரியோ அப்படிலாம் தெரியல. ஹெட்மேயர் விளாண்ட லெவல் கூட யாருமே விளாடல நண்பா. ஸோ ஹெட்மேயர் கூட ஒரு மேட்ச் 16, 30, 44 சொல்லி ஒரு 2-3 மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதனால அது பார்க்கலாம். ரசல் வந்து ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல இந்த சீசன்ல. பாருங்க, இது ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட், இது வந்து ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட், இது வந்து ஓரளவுக்கு ஓகே, ஒரு விக்கெட் எடுத்தாரு, இது வந்து ஃபிளாப், இது வந்து ஓகே ஒரு 25 ரன் அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாப், இதுவும் ஒரு ஃபிளாப். ஸோ டோட்டலா 1, 2, 3, 4 ஃபிளாப், 3 ரிசல்ட், ஆவரேஜான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருமே ரசலை வந்து முதல் 2-3 மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஸ்மால் லீக்ல. அப்புறம் ஒரு பையனோட ரசலை சீண்டல, ஏன்னா வேண்டாம் அப்படின்னு விட்டாங்க. பட் இந்த மேட்ச்ல ரசல் வந்து ரொம்ப முக்கியம் நண்பா. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த 6 பேர்ல நான் பேட்டிங் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு, சரியா யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. இதுல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னா லாரன்ஸ், ஹெட்மேயர், ரசல். அப்படிங்கிற ரசல் கூட ஓகே தான் மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த 3 பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலிங் ரிச்லி வந்து பெருசா பவுலிங் பண்ணல, முதல் மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுத்துறாங்க. அடுத்து அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங்கும் சரியான ரோல் கொடுக்காம, பவுலிங்கும் சரியான ரோல் கொடுக்காம வச்சுட்டாங்க. டவுசன் முதல்ல நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்திருந்த டவுசன் லாஸ்ட் 2 மேட்சாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட். மேபி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இந்த மேட்ச்ல இருப்பாரு. அடுத்து வந்து ஸ்டோனி எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இந்த டீம்ல 6 மேட்ச்ல 4 மேட்ச் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. 7 மேட்ச்ல 5 மேட்ச் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்தாரு. எலிஸும் முதல்ல நல்லாவே விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாரு. லாஸ்ட் 2 மேட்சா அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரியா சொல்ற அளவுக்கு இல்ல. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. நிறைய மேட்ச்ல அவர் வந்து பிளேயிங் லெவல்ல இல்ல, 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல விக்கெட் எடுத்திருக்காரு. நம்ம ஏன் இன்னைக்கு இப்படி பார்த்தோம்னா, இப்போ வந்து இன்னைக்கு மேட்சை வந்து நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸ் அந்த டீம் வந்து வின் பண்ணுவாங்க, லண்டன்ஸ் இது வந்து தோப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். ஆனா இன்னைக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போலதான், இன்னைக்கு இவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வெளியே போயாச்சு, ஜெயிச்சா என்ன, இப்ப வயசுக்கு வந்தா என்ன, வரட்டா என்ன அப்படிங்கிற இதோட தான் அவங்க இன்னைக்கு மேட்ச் ஆட போறாங்க. அப்படிங்கும்போது டே சிக்கிச்சுன்னா 1 சைடா வின் பண்ணிடுவாங்க, இல்ல அப்படின்னா 1 சைடா தோத்துருவாங்க, அது வேற விஷயம். அதனால நான் வந்து நார்த்தன் சூப்பர் ஜார்ஜஸ்ல இருந்து 7 பிளேயரும், லண்டன்ல இருந்து 4 பிளேயர் மட்டுமே ஸ்மால் லீக்ல போக்கஸ் பண்ணா போதும்னு நினைக்கிறேன். அந்த 4 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லாரன்ஸ் 1, ரசல் 1, டவுசன் 1, எலிஸ் 1. இந்த 4 பேருமே போதுமானது இந்த டீம்ல இருந்து. பட் இன்னைக்கு வந்து ஸ்மால் லீக் மட்டுமா நம்ம பார்ப்போம் கிடையாது, அந்த மினி லீக் மெகா லீக்ல வந்து ஒரு 2-3 பிளேயர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஓரளவு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணி இந்த மாதிரி 2 விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓரளவு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி போப்பையும் வந்து ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு மினி லீக்ல, நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணணும் கிடையாது, ஏன்னா எல்லாமே ஃபிளாப். அப்படிங்கும்போது ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணி ஏமாந்துட கூடாது. அட்லீஸ்ட் நீங்க ஒரு மினி லீக்ல ட்ரை பண்ணும்போது பிரச்சனை வராது. ஏன்னா கண்டிப்பா ஒரு 5000 பேர்ல ஒரு 2500 பேர் வரணும் அப்படின்னா ஒரு 2-3 பிளேயர் ஃபிளாப் ஆனா கூட அந்த 2500 பிளேஸ்க்குள்ள வந்து உங்களோட என்ட்ரி ஃபீஸை அச்சீவ் பண்ணிடலாம். அதனால போப் மாதிரியான பிளேயர்ஸை கேம் சேஞ்சரா, ஓரளவு வந்து கேம் சேஞ்சரா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே போல சிவம் ஹெட்மேயரையும் ஒரு கேம் சேஞ்சரா உங்களுடைய மினி லீக் அண்ட் மெகா லீக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த டீம்ல இருந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்தீங்கன்னா லாரன்ஸ்க்கு, ரசலுக்கு, டவுசனுக்கு, எலிஸுக்கு இந்த 4 பேருக்குமே நீங்க வந்து உங்களுடைய ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக்ல
கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சேஃபான டீம் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிக்கோலஸ் பூரன், ஹாரி ப்ரூக், ஷார்ட், சாண்டர், ரஸ்கின், பொட்ஸ், பிரவுன். இதுல வந்து நீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுலிங் ஆப்ஷன் வேற மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம 4 பவுலர் எடுத்திருக்கோம், உங்களுக்கு 3 பவுலர் போதும். லண்டன்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனோ பவுலரோ வேணும்னா நீங்க வந்து ரஸ்கின்னையோ இல்லையோ பிரவுன் கேம் சேஞ்சர் ஆப்ஷன் யாரை எடுப்பீங்களோ எடுத்துக்கோங்க. ஃபைனல் டீம் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்துடும். இந்த லாரன்ஸ், ரசல், டவுசன், எலிஸ் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேஃபா தான் கொடுத்துருக்கிறேன். இந்த ரசலுக்கு பதிலாக வேணா நீங்க ஏதாச்சும் பிளேயர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரசலை வந்து கை வைக்காதீங்க. விளாண்டாலும் விளாடாட்டாலும் 85 பேருக்கு மேல செலக்ட் பண்றாங்க. ஸோ அதனால இருக்கட்டும், உப்புக்கு ஜப்பானாலும் நம்ம டீம்ல வச்சுக்கலாம். ஒருவேளை ரசல் வந்து இந்த மேட்ச்ல டக் அவுட்ல போனாலும் பெரிய யூஸ் கிடையாது. ஏன்னா எல்லா ஆப்போனண்ட்டுமே எடுத்திருப்பாங்க. அவர் 100 ரன் அடிச்சாலும் பெரிய யூஸ் இல்லை. ஏன்னா எல்லாரும் எடுத்திருக்கோங்கும் போது பிரச்சனை கிடையாது. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து இந்த மேட்ச்ல ரொம்ப கவனமா போடுங்க. நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. ஷார்ட், பூரன், சாண்டர், பொட்ஸ், ரசல் கூட கேப்டன் வைஸ் கேப்டனா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிளேயர் ஆண்டர் ரசல். ஏன்னா இந்த 5 பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நிறைய இருக்கிறதுனால இப்ப சில மேட்ச்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பெருசா அவைலபிளா இருக்காது. மிஞ்சி போனா ஒரு 2-3 வரும். அப்படிங்கும் போது நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்ப நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஷார்ட், பூரன், சாண்டர், பொட்ஸ கூட வைக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 பிளேயர் ரசல் வைப்பாங்க. 4 பேர் 5 பேர்கிட்ட ஆப்ஷன் இருக்கும்போது எப்படி வேணாலும் மேட்ச் பண்ணலாம். அதனால கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. நேத்தைய மேட்ச்ல யாரெல்லாம் வந்து நான் வந்து கீழே லாஸ்ட் ஆப்ஷன்ல வந்து டீம் சவுதி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல. பட் அது ஒரு லக்கு தான். லாஸ்ட் ஒரு 5 பால் 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. பட் எல்லாமே சேர்ந்ததுதான் ஃபேண்டசி. அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. அதே மாதிரி கேம் சேஞ்சர் ஆப்ஷன்லயும் நல்லா நம்ம கொடுத்த லூகுட் 2 விக்கெட், பெத்தேல் ஒரு 40 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணாரு. யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல. நான் சொல்றதும் அப்படி நடக்கும்னு நான் சொல்றது இல்லை. ஒரு 4 பிளேயர் அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் 2 பிளேயராச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அதனால கேம் சேஞ்சர் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே தூக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் நீங்க வந்து மாறுபட்டதோட பாத்துக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு கேம் சேஞ்சர். போப்பு, ஓரல், ராபின்சன், அடுத்து வந்து ரஸ்கின் பேலா, நீங்க வந்து பிரவுனோ கூட நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ அதான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 2 பேர்ல யார வேணாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஆப்ஷன் தான். ஏன்னா போப் இது வரைக்கும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் ஏக்கு கேம் சேஞ்சரா கொடுத்துருக்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க வந்து ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்க வேணாம் நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மினி லீக்ல ஒரு 5000 பேர் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு 2500 வந்தாலே உங்களோட என்ட்ரி ஃபீஸ் வந்துடும். அப்படிங்கும் போது ஒரு பிளேயர் நீங்க போப்பை எடுத்து அவர் போப் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட அந்த 2500 ரேங்க் வந்து வர முடியும். மீதி உள்ள 10 பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. அதே இது அந்த போப் வந்து ஒரு எதிர்பாராத விதமா இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஒரு 80 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பண்ண மாட்டாரு, இருந்தாலும் ஒரு பண்ணிட்டாரு. சரி, ஒரு 60 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் மேக்சிமம் ஒரு 15 தான் இருக்கும். அப்படிங்கும் போது நீங்க 2500 வர்ற ரேங்க வந்து 300 ரேங்க் உள்ள போறதுக்கு அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. பாதி ஒரு 5 மடங்குக்கு முன்னாடி அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. அதனாலதான் சொல்றேன். ஸோ நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக கொடுக்கல. மினி லீக், மெகா லீக்லாம் இருக்கு. எல்லா லீக்குமே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சொல்ல கொஞ்சம் கவனமா டீம் போடுங்க நண்பா. கண்டிப்பா நீங்க ஓனா டீம் கிரியேட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறையாம எல்லாரும் லாஸ்ட் மேட்ச்ல லைக் பண்ண மாதிரி இந்த மேட்ச்ல தொடர்ந்து உங்களை லைக் பண்ணி வீடியோக்கு ஆதரவு தெரிவிங்க நண்பா. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.